காசுக்காக கஞ்சா வித்து, சாராயத்தை வித்து, கள்ளச்சாராயத்தை வித்து அத்துணை மக்களை சுரண்டி பெண்களை இழிவுபடுத்தி மானபங்கம் செய்து ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல் தமிழ்நாட்டில். அதனால்தான் ஒரு மாற்றம் வர வேண்டும் என்று நாங்கள் ஒன்று சேர்ந்திருக்கின்றோம். தமிழ்நாட்டை காப்பாற்றணையா, தமிழ்நாட்டை காப்பாற்றணையா. 5 ஆண்டு காலம் இவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்தாச்சு. 5 ஆண்டு காலம் வாய்ப்பு கொடுத்து தமிழ்நாட்டை நாசப்படுத்திட்டாங்க. முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் 5 ஆண்டுகளுக்கு முன்பு உங்களுக்கு எத்தனை வாக்குறுதி கொடுத்தார்? 505 வாக்குறுதிகள். அதுல எத்தனை தினமா நிறைவேற்றிருக்கிறாங்க? வெறும் 66. எத்தனை விழுக்காடுனா 13 விழுக்காடு. 13 விழுக்காடு என்றால் ஒரு தேர்வுல எக்ஸாம்ல குறைஞ்சது எத்தனை மார்க் எடுத்தா பாஸ்? 35 மார்க். திமுக எத்தனை மார்க் எடுத்திருக்கு? எவ்வளவு? 13 மார்க். மக்கு ஃபெயில் ஆயிடுச்சு. மக்கு 13 மார்க் எடுத்து ஃபெயில் ஆன கட்சி மறுபடியும் ஆட்சிக்கு வரலாமா? வர விடுவீங்களா? தூக்கி போடுங்க. ஃபெயில் ஆயிட்ட இப்போ அடுத்து எங்க கூட்டணிக்கு வாய்ப்பு கொடுங்க. எங்க கூட்டணி வந்தால் விவசாயிகள் மகிழ்ச்சியாக வாழ்வார்கள். நெல்லுக்கு ஒரு குவிண்டாலுக்கு 3500 ரூபாய் உங்களுக்கு நாங்கள் தருவோம், நம் ஆட்சியில தருவோம். கரும்பு ஒரு டன்னுக்கு 5000 ரூபாய் நாங்கள் தருவோம், நம் ஆட்சியில தருவோம். நெசவாளர்களுக்கு தனியாக பட்ஜெட்டை நாங்கள் போடுவோம். விவசாயிகளுக்கு பட்ஜெட் இருக்கு, நெசவாளர்களுக்கு தனி பட்ஜெட்டை நாங்கள் போடுவோம் நம் ஆட்சியில். சமூக நீதியை நிலைநாட்டுவோம். அத்துணை சமூகங்கள், அது எந்த சமூகம் இருந்தாலும் சரி, அந்தந்த சமூகத்தினுடைய மக்கள் தொகை ஒரு பக்கம் பின்தங்கிய நிலை எடுத்து அந்த சமூகத்துக்கு இடஒதுக்கீடு, உள்ஒதுக்கீடு, சமூக திட்டங்கள் அத்தனையும் எடப்பாடி பழனிசாமி அவருடைய ஆட்சியில் நடைபெறும். இது இந்த அன்புமணி ராமதாஸ் உறுதியேற்கின்றது. இது சமூக. இந்த பிள்ளைகள்லாம் படிக்கணும். இந்த பிள்ளைகள்லாம் படிச்சு வேலைக்கு போகணும். சுயமரியாதையுடன் வாழ வேண்டும். நீங்கள் எல்லோரும் சுயமரியாதையுடன் வாழ வேண்டும். யார்கிட்ட கையேந்த தேவையில்லை, யார்கிட்ட பிச்சை எடுக்க தேவையில்லை. நீங்க எல்லாம் சுயமரியாதையோட வாழணும்னா இந்த திமுகவை வீட்டுக்கு அனுப்புங்க. போதும் அந்த திருட்டு திமுக, 420 திமுக, இது பெண்களை மானபங்கம், குழந்தைகளை கொலை செய்கின்ற திமுக, கொள்ளடிக்கின்ற திமுக. இந்த மாவட்டம் அதாவது மாவட்டம் இது நாம் பிறந்த மண்ணு. இந்த மாவட்டம், இந்த மாவட்டத்தில் ஒரு தொழிற்சாலை அதிகமா, தமிழ்நாட்டிலே அதிகமா இந்த மாவட்டத்துக்கு ஒரு பேர் போயிருக்குது. அதிகமா டாஸ்மார்க் சாராயம் விற்கின்ற, டாஸ்மார்க் விற்கின்ற மாவட்டம் விழுப்புரம் மாவட்டம். கல்வியில கடைசி இடத்துல இருக்கு, குடிசையில முதல் இடத்துல இருக்குது, படிப்பறிவுல கடைசி இடத்துல இருக்குது. இதெல்லாம் மாற்றி அமைக்க வேண்டும். நாம் ஆட்சி வர வேண்டும், நம் கூட்டணி வர வேண்டும். அதற்கு நீங்கள் எல்லோரும் ஒரு மாற்றத்தை கொண்டு வாருங்கள். சமீபத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் போதைப் பொருட்களை தேர்தல் அறிக்கை யார் தெரியுமா தயார் பண்ணா? நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி அவர்கள், ஒரு பெண். நான் கேட்கிறேன், இதுக்கு முன்பு நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் முதல் நாள் முதல் கையெழுத்து பூரண மதுவிலக்கு என்று சொன்னீர்களே கனிமொழி அவர்களே, இந்த தேர்தல் அறிக்கை, உங்க தேர்தல் அறிக்கையில ஒரு வார்த்தை கூட மதுவை பத்தி பேச முடியாத உங்களால? ஒரு வார்த்தை கூட போதைப் பொருட்களை பத்தி பேச முடியாதா? வெட்கக்கேடியா, வெட்கக்கேடு. இன்று தமிழ்நாட்டுடைய முதன்மை பிரச்சனை ஒரு பக்கம் மது, ஒரு பக்கம் போதைப் பொருட்கள். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சில நாட்களுக்கு முன்பு தேர்தல் அறிக்கை வெளியிட்டார்.